மனிதருள் புனிதர் புனித எலிஜியஸ். பிரான்ஸ் நாட்டில் ஏறக்குறைய 590 ஆண்டு பிறந்தவர் எலிஜியஸ். ரோமையைச் சேர்ந்த இக்கேரியூஸ் மற்றும் டெரிஜியா ஆகியோரின் மகனான இவர் சிறு வயது முதலே அதீத திறமையுள்ளவராக விளங்கினார். எனவே இவரின் பெற்றோர் இவரை லிமோஜேஸில் இருந்த அப்போ என்னும் புகழ்பெற்ற பொற்கொல்லரிடம் அனுப்பினார்கள். அங்கு எலிஜியஸ் தன்னை வளர்த்து கொண்டார். அங்கிருந்து நெஸ்திரியா சென்ற எலிஜியஸ் அரச கருவூலத்தின் தலைவராக இருந்த பாபோ என்பவரிடம் சேர்ந்து வேலைகள் செய்தார். பாபோவின் பரிந்துரையை ஏற்ற அரசர் 2ஆம் குளோடைரே தமக்கான அரியணையை செய்யும் பொறுப்பை எலிஜியஸிடம் ஒப்படைத்தார். தங்கம் மற்றும் விலை உயர்ந்த கற்களால் எலிஜியஸ் செய்த திறமையான வேலை மற்றும் அவருடைய நேர்மையினால் அரசர் உளம் மகிழ்ந்தார். அதன் பயனாக மார்செய்லஸ் என்னும் இடத்தில் இருந்த நாணயம் செய்யும் இடத்தின் தலைவராக நியமித்தார். அரசர் 2ஆம் குளோடைரே இறந்ததும் அவருடைய மூத்த மகன் டாகோபெட்ஸ் அரியணையை ஏறினார். இவர் தம் தந்தையின் அன்புக்கு உரியவரான எலிஜியஸை தமது தலைமை ஆலோசகராக நியமித்தார். இதனால் இவரின் புகழ் பரவியது. இந்த வாய்ப்புகளை எலிஜியஸ் மிக சரியாக பயன்படுத்தினார். இரக்க செயல்கள் மூலம் ஏழைகளுக்கு எண்ணற்ற உதவிகள் செய்து அவர்களின் வாழ்வு மேம்பட உதவினார். அரசரின் ஆதரவு இருந்ததால் எலிஜியஸ் பல்வேறு ஆலயங்கள் மற்றும் துறவு மடங்கள் எழுப்பினார். அதன் பிறகு எலிஜியஸ் மற்றும் டாடோ இருவரும் அங்கிருந்து வெளியேறி குருத்துவ பயிற்சி பெற்று குருத்துவ அருள்பொழிவு பெற்றார்கள். நோயன் தொர்னாய் மறைமாவட்ட ஆயர் அக்காரியூஸ் இறந்ததும் குருக்கள் மற்றும் அனைவரின் ஆதரவுடன் 640 மே 13 எலிஜியஸ் அம்மறை மாவட்டத்தின் ஆயராக அருள்பொழிவு பெற்றார். மக்களின் மனம் நிறைந்த ஆயராக வாழ்ந்த எலிஜியஸ் 660 டிசம்பர் 1 இறந்தார். ஏழைகளுக்கு உதவிகள் செய்து ஆதரவற்றவர்களை ஆதரிக்கும் போதுதான் நமது பதவிகளும் பட்டங்களும் மதிப்பு பெறுகின்றன. புனித எலிஜியஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.